ஜெயிஸ்தாவை காலேஜ்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு சாட்டர்டே ஈவினிங் அவங்க அத்தை வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தர்ணிகாக்கு குவார்டர்லி லீவ் ஒரு 10 days விட்டுருக்காங்க. ஸோ அதனால் ஊருக்கு போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயும் ஒரு 7-8 மாதம் ஆச்சு. ஸோ அதனால் ஒரு 3 நாள் இருக்கலான்னு கிளம்பியிருந்தோம். சாட்டர்டே அன்றைக்கி போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா விடியகாலம் 2 மணி வரைக்கும் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஜெயிஸ்தா போனோடனே தூங்கிட்டா. நாங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே எல்லாம் கிளம்பி மங்களன் மங்கள் வந்திருந்தோமே. ஸோ சிலதெல்லாம் நான் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் வந்திருந்தோம். மங்களன் மங்களில் பாத்திரத்துக்கு சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். மித்ததெல்லாம் நிறைய சீப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடையெல்லாம் பார்த்திங்கன்னா ரீசனபிள் ரேட்டில் நல்லாவே இருந்துச்சு. நிறையா டிஃப்ரெண்ட்டான சைஸஸில் வச்சுருந்தாங்க. ஸோ ஜெயிஸ்தாக்கு காலேஜுக்கு சின்னதாக ஒரு காம்பேக்டான கொடை பார்த்துட்டு இருந்தோம். அதுமாரி லஞ்ச் பேக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோவை நான் ஷார்ட்டாக போடணுன்னு தான் பார்த்தேன், ஆனால் கொஞ்சம் லாங் ஆகிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாண்டு ஆன்லைனோட இங்கே ரொம்ப ரேட் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் க்ராசரிலாம் வாங்கலான்னு அடுத்த செக்ஷன் போயாச்சு. 3 பேர்த்தையும் சுத்தமாக கையில் பிடிக்கவே முடியல. அதுக்கு ஓடிட்டு விளையாண்டுட்டே இருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அவங்க 3 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ மறக்காமல் மங்களன் மங்கள் போனீங்கன்னா இந்த ஃபுட் கோர்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரேட்டும் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது, ஃபுட்டோட டேஸ்ட் எல்லாமே. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா காஃபி குடித்தோம். குட்டீஸ்லாம் இந்த டோனட்டும் அதுக்கப்புறமேட்டு அந்த சாண்ட்விச் பன்னீர் சாண்ட்விச் சாப்பிட்ருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த டோனட்டு. ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எனக்கு அந்த மில்க் கேக்கும் அதுக்கப்புறமேட்டு அந்த சாக்லேட் கேக்கும் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி. மில்க் கேக்கும் சாக்லேட் கேக்கும் செம்ம சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கும் ரக்ஷனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நாங்கள் 2 பேரும் நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு திருப்பியும் தெம்பாக அடுத்த ஷாப்பிங் ஆரம்பித்தாச்சு. பெருசாக வாங்கணுமோ இல்லையோ நல்லா எல்லா பக்கமும் சுற்றிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஃபேன்சி ஐட்டம்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம திரட்டி அப்போலாம் நம்ம தட்டு வைப்போம்ல, சோப்பு சீப்பு கண்ணாடி அந்த மாதிரி ஐட்டம்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க ரெடியாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன தட்டுலேருந்து பெரிய தட்டு வரைக்கும் ஒரு தட்டுக்கு 18 ஐட்டம் 10 ஐட்டம் 16 ஐட்டம் சொல்லி அவங்களே நீட்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் நாத்தனாருக்கு இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதையும் வாங்கிட்டு ரோட்டில் ஒரு ஓரமாக காரை நிறுத்தி எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.